ஓசூர் அருகே குட்டை நீரை பருகி வரும் மலை கிராம மக்கள். நோய் தொற்று ஏற்படும் அபாயம். மாவட்ட நிர்வாகம் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உடனடியாக செய்து கொடுக்க கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்து உள்ள பெட்டமுகிலாலம் ஊராட்சிக்கு உட்பட்டதுதான் தெலுவபெட்டா, குள்ளட்டி, கள்ளப்பண்டை ஆகிய கிராமங்களில் மலைவாழ் மக்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றார்கள். மலை உச்சியில் அடர்ந்த வனப்பகுதிக்கு இடையே உள்ள இந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு கரடு முரடான மண் சாலை மட்டுமே இன்றளவும் உள்ளது. இந்த சாலையில் மருத்துவம், குடிநீர், கல்வி, மின்சாரம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இன்றி இன்று வரை முழுமையாக பூர்த்தியாகாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள தெலுவபெட்டா மலை கிராமத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கல்பண்டை என்ற மலை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த கிராமத்திற்கு சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லை. குடிநீர் கிடைக்காததால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அங்கு உள்ள குட்டையில் மழைக்காலங்களில் தேங்கும் நீரை எடுத்து வந்து குடித்து வாழ்ந்து வருகின்றதாக சொல்லப்படுகிறது. காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ள குறுகலான கரடுமுரடான ஒத்தையடி பாதையில் நீண்ட தூரம் நடந்து சென்று ஆபத்தான நிலையில் குட்டையில் குடங்களில் தண்ணீர் சேகரித்து வருகின்றனர். இந்த குட்டை நீரை குடிப்பதால் அங்கு உள்ள மக்களுக்கு உடல் உபதைகள், தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஆடு மாடுகள் குடித்து வரும் இந்த குட்டை நீரையே தாங்களும் குடித்து வருவதாக வேதனை தெரிவித்த அந்த கிராம மக்கள் கோடை காலங்களில் இந்த குட்டையும் வறண்டு போனதால் அந்த நீரும் குடிப்பதற்கு கிடைக்காத இந்த நிலையில் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இங்கு உள்ள பெரும்பாலான மலை கிராமங்களில் சாலை வசதி, குடிநீர் வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றார்கள். மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு நடத்தி மலை கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.